பிதா குமாரின் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். இரக்கங்களின் பிதாவே, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றே, இந்த அருமையான ஓய்வு நாளின் கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். 6ஆம் மாதத்தினுடைய 3வது ஓய்வு நாளை நாங்கள் ஆசரிக்கும்படியாக அருள் கூர்ந்தீரே, இதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய சூழலுக்கு ஏற்பார் போல மீண்டுமாக நாங்கள் எங்கள் இல்லத்திலே அமர்ந்து உம்முடைய ஆராதனையிலே பங்கு கொள்ள அருள் தந்திரே, இதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வசனம், கேட்கின்ற சத்தியம், ஏறெடுக்கின்ற பிரார்த்தனைகள் எல்லாம் உமக்கு பிரியமாய் அமைய அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, கவலையோடும் கண்ணீரோடும் வியாகுலத்தோடும் ஆண்டவரே, நம்பிக்கையற்று சூழலிலும் உம்முடைய சமூகத்திற்கு நேராக அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். நீரே வழிகாட்டியாக இருந்து உமது பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்து தருவேன் என்கின்ற வாக்குறுதியை தந்து வழிநடத்திட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். துவக்கத்திலிருந்து முடிவு பரியந்தும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பெரும் இரட்சகருமான இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாம மகிமைக்காகவும் இந்த ஆராதனை காரணமாக நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 261வது பாடலை பாடுவோம். எல்லோருக்கும் மா உன்னதர் கர்த்தாதி கர்த்தரே என்ற பாடலை பாடுவோம். பாமாலைகளிலே 261வது பாடல். May
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு வரவேற்கின்றேன். இரண்டாவது ஆராதனை முறைமையை நாம் கடைபிடிப்போம். பக்கம் 76 பக்கத்தில் இருக்கின்ற இரண்டாம் ஆராதனை முறைமை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கிடவோம். 79 பக்கம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறோமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறை உண்டே எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கையை நாம் செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறலாவோம், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகும் முது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். கடந்த 5 மாத காலங்கள் கர்த்தர் நம்மை வழிநடத்தி இந்த 6வது மாதத்திற்குள்ளாக பிரவேசித்து இந்த 3வது வாரத்தினுடைய ஓய்வு நாளை ஆசரிக்கும்படியாக கிருபை தந்திருக்கின்றார். குடும்பமாக அமர்ந்து கர்த்தருடைய பிரசன்னத்திற்காகவும் வார்த்தைக்காகவும் காத்து கொண்டிருக்கின்றன. செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் மெய் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடை மாட்டார்கள், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ இரக்கம் பெறுவார்கள் என்று வேதத்திலே சொல்லியிருக்கின்ற வண்ணமாக நாம் ஒருமனப்பட்டவர்களாக, பாவத்திற்கு மனஸ்தாபப்பட்டவர்களாக யாவரும் சேர்ந்து முதலாவது பாவ அறிக்கை ஜெபத்தை ஜெபசிந்தையோடு கூட நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். பக்கம் 81. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரீர், தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து பெற இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன்.
ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. அமர்ந்திருக்க வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டின் பகுதியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-8 முடிய. Old Testament reading is taken from the book of Isaiah, chapter 6, verses to read from 1 to 8. The first Bible reading is taken from Isaiah chapter 6, verses 1 to 8. Isaiah chapter 6, verses 1 to 8. In the year the king Uzziah died, I saw the Lord, he was sitting on his throne, high and exalted, and his robe filled with the whole temple. Around him, flaming creatures were standing, each of which had 6 wings. Each creature covered its face with 2 wings, and its body with 2, and used other 2 for flying. They were called out to each other, Holy, 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 the Lord Almighty is holy. His glory fills the world. The sound of the voices made the foundation of the temple shake, and the temple itself was filled with smoke. I said, there is no hope for me. I am doomed because every word that passed my lips is sinful, and I live among the people who every word is sinful. And yet with one eye I have seen the King, the Almighty. Then one of the creatures flew down to me, carrying a burning coal that he had taken from the altar with a pair of thongs. He touched my lips with the burning coal and said, this has touched your lips, and now your guilt is gone, and your sin are forgiven. Then I heard the Lord say, whom shall I send? Whom will be your messengers? I answered, I will go, send me. Here ends the Bible reading. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிருப பாடம் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-11 முடிய. The epistle reading is taken from the book of Revelation, chapter 4, verses to read from 1 to 11. நிருப பாடமாக வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1-11 முடிய. வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1-11 முடிய. இவர்களுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் இருக்கிற திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே உள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வசீகர கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனம் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரத்தை தரித்து தங்கள் சிறுசுகளில் பொன்மூடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்ததை கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கோப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்காசனம் ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காலை கொப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகு கொள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளே கண்களால் நிறைந்திருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்த சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் சோஸ்திரத்தையும் செலுத்தும்போது
24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தாங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் கொள்ளுகிறதற்கு பாத்திரனாயராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சிருஷ்டித்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்றால் என்பதை வாசிக்க வேண்டிய வேதப்பாடும் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நற்செய்தி பகுதி வாசிக்க நாம் எல்லோரும் கேட்போமாக. பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 26 முடிய. Gospel according to St. John chapter 4 verses to read from 16 to 26. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16 26 முடிய. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எண்ணப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அமர்ந்த நிலையிலே கரங்களை தட்டி உற்சாகமாக கீர்த்தனைகளிலே 75வது கீர்த்தனையை பாடுவோம். இவரே பெருமான் என்ற பாடலை நாம் அனைவருமாக சேர்ந்து பாடுவோம். வல்லமையில் மிக்க விபகாரி, குலத்துக்கும் நல்ல உபகாரி, இவரே பெருமா மத பேரளவே குமாரிவரே பெருமா. மலகைகளை ஜெயித்த வீரன், பல உலகை ரசித்த எரி பேரன், உலக வாழ்கிற குமார, இவரே பெருமா மத பேரளவே குமாரிவரே பெருமா. பிரார்த்தனை செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரதியாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன்.
மீண்டுமாக நாம் குடும்பங்களிலே அமர்ந்து ஆண்டவரை வழிபடும்படியாக ஒரு சூழலுக்குள்ளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடந்த வாரம் ஆராதனையை நம்முடைய திருச்சபையிலே நாம் நடத்தினோம். ஆனால் ஒரு சில கட்டுப்பாடுகளின் பேரிலும் அநேகர் சொன்ன ஆலோசனையின் பேரிலும் மீண்டுமாக காணொளியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை எங்கிருந்தாலும் வல்லமையாக இருக்கின்றது. அந்த வார்த்தை அற்புதங்களை செய்கின்றது. அந்த வார்த்தை வாழ்வை தருகின்றது என்று சொன்னால் மிகையாகாது. ஆக குடும்பமாக அமர்ந்து நாம் இந்த சத்தியத்தை கேட்கின்ற பொழுது கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் மிகையாகாது. மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். விசேஷித்த வண்ணமாக இன்று நாம் உலகம் முழுவதுமாக கொண்டாடுகின்ற தந்தையர் தினத்தின் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். தலைவனாக, சகோதரனாக, நண்பனாக, உடன் பிறந்தவனாக, திருச்சபையினுடைய மூத்த விசுவாசியாக, குடும்பத்தை வழிநடத்துகின்ற ஒரு பெரிய பொறுப்பினை பெற்றிருக்கின்ற தலைவனாக பல பரிமாணங்களிலே எல்லா தந்தைகளும் தங்கள் குடும்பத்தை, தங்கள் மனைவியை, பிள்ளைகளை, பெற்றோர்களை வழிநடத்தி வருகின்றார்கள். ஆகவே ஒவ்வொரு தந்தையாக இருக்கின்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுக்கு தந்திருக்கின்ற பொறுப்பினையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. விஷிங் யூ ஆல் a very happy Father's Day. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட திருச்சபையாக நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு வழிபாடு மக்களின் நம்பிக்கையை கொண்டாடுதல். வழிபாடு மக்களின் நம்பிக்கையை கொண்டாடுதல். worship, celebration of people's faith. worship, celebration of people's faith. வழிபாடு அல்லது தொழுகை என்று நாம் பார்க்கின்ற பொழுது, வழிபாடு என்பது கடவுளோடு உள்ள உறவையும் உணர்வையும் வெளிப்படுத்துகின்ற காரியம் என்று சொன்னால் மிகையாகாது. worship shows us the relationship with God and the feeling we have towards God. நன்றி செலுத்துதல், துதித்தல், போற்றுதல், விண்ணப்பங்கள் ஆகிய காரியங்கள் வழிபாட்டினுடைய அங்கமாக இருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. மனிதன் கடவுளை சந்திக்கின்ற வாய்ப்பாக வழிபாடு அமைகின்றது என்று சொன்னாலும் மிகையாகாது. Through worship we can see God, and worship enables us to encounter the Almighty God. இந்த வழிபாடு விசுவாசிகளுக்கு கொண்டாட்டமாக அமைகின்றது என்பதை ஏசாயாவினுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம், அல்லது ஏசாயாவினுடைய வாழ்வின் வழியாக நாம் அறிந்து கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது வேதம் இவ்வண்ணமாக சொல்லுகின்றது: தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும், with spirit as well as truthfulness, we need to worship the Lord. ஆக எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம் ஆராதனைக்கு வருகின்ற பொழுது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கையிலே நாம் கொண்டாடுகின்றோமா? Are we celebrating our faith through this worship? Should be the question that we need to ask. ஆனால் அநேக வேளைகளிலே ஆராதனை என்று சொல்லுகின்ற பொழுது, வழிபாடு என்று சொல்லுகின்ற பொழுது நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற பிரகாரமாக அல்ல, அது சற்று பரிசுத்தமானது. நாம் நினைப்பதற்கு மேலாகவே அது பரிசுத்தமானது. ஆகவேதான் ஆவியோடும் உண்மையோடும் நாம் அவரை தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டிற்கு நேராக நம்முடைய தியானத்தை நாம் ஆழமாக திருப்புவோம் என்று சொன்னால், இதிலே வழிபாடினுடைய அங்கத்தை மிக மிக ஆழமாகவும் மிக தெளிவாகவும்
வழிபாட்டிலே என்னெல்லாம் நடைபெறுகின்றது என்பதை ஏசாயாவினுடைய தரிசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. வழிபாட்டிலே ஆண்டவரை நாம் காணுகின்றோம். We see God through the worship. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். I saw the Lord sitting on the throne. I saw. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. ஆலயத்திலே தான் இந்த உணர்வை, இந்த தரிசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி காணுகின்றார். ஆக எனக்கு அருமையானவர்களே, நம்பிக்கையின் கொண்டாட்டம் என்று சொன்னால் இதுதான். என் நம்பிக்கையின் வாயிலாக நான் கடவுளை காணுகின்றேன், ஆகவே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன், நான் கொண்டாடுகின்றேன். Through my faith I see God and I celebrate because I have seen the Almighty God and His presence leads me. சங்கீதம் 95:6 நீங்கள் பார்க்கின்ற பொழுது சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகின்றார், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக we shall bow down to the Lord who have created us. That is what we do in the worship service. நாம் நினைப்பது போல ஆராதனை ஏதோ கூடுகை அல்ல. நாம் நினைப்பது போல ஆராதனை ஏதோ ஒரு கூட்டம் அல்ல. ஏதோ வருகின்றோம், ஒரு சிலரை காணுகின்றோம், நண்பர்களை பார்க்கின்றோம், உறவுகளை சந்திக்கின்றோம் என்பது அல்ல. மாறாக ஆராதனை என்பது, வழிபாடு என்பது நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்கின்ற காரியமாகவும் நம்முடைய நம்பிக்கையை எடுத்து காண்பிக்கின்ற காரியமாகவும் இருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. ஏசாயா சொல்வது போல நாம் பயத்தோடும் பக்தியோடும் தாழ்மையோடும் நம்மை உணர்ந்தவர்களாக வழிபாட்டிலே கலந்து கொள்ளும் பொழுது ஆண்டவரை நாம் காணுகின்றோம். ஆகவேதான் ஏசாயா சொல்கின்றார், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரை நான் கண்டேன். I saw. நான் கண்டேன். இவர் காணும்படியாக என்ன செய்தார் என்பதை அடுத்து வருகின்ற வசனங்களிலே நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். என கருமையானவர்களே, காண்பது மட்டுமல்ல, கேட்கின்றார். கேட்பது மட்டுமல்ல, அவர் பார்க்கவும் செய்கின்றார். என கருமையானவர்களே, he not only saw the Lord, but he also heard the angels sing, the seraphims saying, the Lord is holy. கேட்கின்றார், பரிசுத்தர் பரிசுத்தர் என்கின்ற பாடுகின்ற பாடலின் குரலை கேட்கின்றார். கண்டும் கேட்டும் ஏசாயாவினுடைய வாழ்விலே அவர் ஒரு மேலான நிலைக்கு அழைத்து செல்கின்றது இந்த அனுபவம். This very experience of hearing and seeing the Lord and His qualities takes Isaiah into a different level. அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, காணுகின்ற ஏசாயா, கேட்கின்ற ஏசாயா அடுத்து என்ன செய்கின்றார் என்று சொன்னால், தன் நிலையை உணர்கின்றார். He sees his own life. தன்னிலை உணருதல், என்னை நானே பரிசோதித்தல். நாம் பாவ அறிக்கை செய்கின்ற பொழுது நமக்கு தரப்படுகின்ற நேரம் என்னவென்றால், தற்பரிசோதனை செய்வதற்காக, என்னை நானே சோதித்துக் கொள்வதற்காக. நான் பாத்திரவானா? என்னை தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக அழைத்து வந்திருக்கின்றாரே, நான் பாத்திரவானா என்பதை புரிந்து கொள்ளும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய நிலையை உணர்ந்து 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்கின்றார், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற, I have an unclean lips, Lord. தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவே வாழ்பவன் நான். He not only says that he has a unclean lips, he also says that he is living among unclean people who have got the same quality.
இந்த தன்னிலையை அவன் உணர்ந்ததினாலே தான் உடனடியாக ஒரு தூதன் என்ன செய்கின்றான், நெருப்பு தழலை எடுத்து வந்து அவருடைய உதட்டிலே வைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய மெய் நிலைமையை நாம் உணர்ந்து வழிபாட்டிலே நாம் கலந்து கொள்ளுகின்ற பொழுது, நம்முடைய நிலைமையை நாம் அறிகின்ற பொழுது, ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார், பிதா ஒருவரை தவிர நல்லவர் இந்த உலகத்திலே கிடையாது. அப்படி என்றால் நாம் எப்படியாகிலும் இந்த பாவ செயலிலே நாம் விழுகின்றோம், பாவத்தை செய்கின்றோம். ஆனால் இதை மறைக்காதபடிக்கு அதை உண்மையாக அறிக்கை செய்கின்ற வேளையிலே ஏசாயாவினுடைய வாழ்வு மாற்றப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக தன்னிலை உணருதல் மிகவும் அவசியம். இல்லை என்றால் ஆண்டவரை நாம் பார்க்க இயலாது. இன்றைக்கு அநேகர் ஆலயத்திற்கு வருகின்றோம், வழிபாட்டிலே கலந்து கொள்கின்றோம். ஆனால் நிறை மனதோடு கூட, நிறை சமாதானத்தோடு கூட நம்மால் கடந்து செல்ல முடியவில்லை. காரணம் என்னவென்றால், நாம் ஆண்டவரை காணாமல் உலகத்தை காணுகின்றோம். நம்முடைய நிலைமையை நாம் சோதித்தறியாமல், நாம் செய்த பாவத்தை மறைக்க நாம் முயற்சிக்கின்ற பொழுது ஆண்டவரை நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியாக இருந்த மாத்திரத்திலும் கூட 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், மற்ற உலகத்தில் இருக்கின்றவர்களை எல்லாவற்றையும் பார்த்து ஐயோ என்று சொன்ன அதே ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவரை, இறைவனை, கடவுளை பார்க்கின்ற மாத்திரத்திலே சொல்லுகின்ற தன்னுடைய நிலைப்பாடு, ஆண்டவரே நான் அசுத்த உதடுள்ளவன், ஐ am not clean person, I have an unclean lips. ஆக தன்னிலையை அவன் உண்மையாக சொல்லுகின்ற பொழுது, 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவன் தூய்மையாக்கப்படுகின்றான். உண்மை நிலையை சொல்லுகின்ற பொழுது தூதன் என்ன செய்கின்றான், நெருப்பு பொறியினாலே ஏசாயாவினுடைய வாயை தொடுகின்றான். நெருப்பு பொறியினாலே, நெருப்பு எப்பொழுதும் சுத்திகரிக்கப்படுவதற்காக சொல்லப்படுகின்ற காரியம். ஃபயர் ஆல்வேஸ் டினோட் ஃபார் கிளென்சிங் பர்பஸ். ஆக அந்த நெருப்பு பொறியினாலே ஏசாயாவினுடைய வாயை தொடுகின்றான், அவன் தூய்மையாக்கப்படுகின்றான். he becomes clean. எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு விசுவாசிகளும் வழிபாட்டிலே வருகின்ற பொழுது தன்னுடைய உண்மையான நிலையை சொல்லி தூய்மையாக்கப்படுவது மிகவும் அவசியம். அப்படி தூய்மையாக்கினால்தான் நீங்கள் தேவனை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட இடமாக தான் நம்முடைய ஆலயமும் நம்முடைய வழிபாடும் இருக்கின்றது. தன்னிலையை உணர்ந்து உண்மை நிலையை அறிக்கை செய்கின்ற வேளையிலே அவன் தூய்மையாக்கப்படுகின்றான் என்று நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நாம் தரிசிக்க முடியாது. தன்னுடைய உண்மை நிலையை சொல்லுகின்றான், ஆண்டவரே நான் ஒரு பாவி, அசுத்த உதடுள்ளவன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியிலே வாசம் செய்கின்றவன், உம்முடைய பரிசுத்தத்தை என்னுடைய கண்கள் கண்டதே என்பதை அவன் உள்ளமாற சொன்னதினாலே அவன் தூய்மையாக்கப்படுகின்றான், பரிசுத்தப்படுகின்றான். அதற்கு பிறகு அழைப்பையும் பெறுகின்றான். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது கடவுள் ஏசாயாவிடத்திலே பேசுகின்றார். எப்பொழுது பேசுகின்றார்? தன்னுடைய உண்மை நிலையை அறிக்கை செய்து, தன் பாவத்தை அறிக்கை செய்து, தான் கண்டதையும் கேட்டதையும் அவன் புரிந்து கொண்டு, ஆண்டவரே என்னை தூய்மையாக்கும் என்று சொல்லி அவன் தன்னை அர்ப்பணித்த பொழுது நெருப்பு பொறியினாலே அவனை தூய்மையாக்கின பிறகு கடவுள் அவனிடத்திலே பேசுகின்றார். யாரை நான் அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாக்க போவான்? எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு வழிபாடு மக்கள் நம்பிக்கையின் கொண்டாட்டம் என்று சொன்னால் எல்லா மக்களுக்கும் இதே அனுபவம் தான் ஏற்பட வேண்டும். All the people should undergo the same experience what Isaiah has undergone, saying what is truth, what I am, not to pretend. மறைக்காமல் நான் எப்படிப்பட்டவன், நான் என்ன செய்தேன் என்பதை தேவனுக்கு முன்பதாக நாம் உண்மையாய் சொல்லுகின்ற பொழுது தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகின்றார்.
தேவன் நம்மை தூய்மைப்படுத்துகின்றார். தேவன் நம்மை அவருடைய ஊழிய பணிக்காக அழைக்கின்றார். யாரை நான் அனுப்புவேன், யார் என் நிமித்தமாக செல்வான் என்று சொல்லுகின்ற பொழுது ஏசாயா சொல்லுகின்றார், இதோ நான் இருக்கின்றேன் ஆண்டவரே, என்னை அனுப்பும். தமது பணிக்காக கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியே கர்த்தர் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார், ஏசாயாவை அழைத்தது போல். ஆனால் நாம் எல்லோரும் நம்முடைய பாவத்தை மறைக்கின்றோம், நமக்குள்ளாக இருக்கின்ற தீமையான குணத்தை மறைக்கின்றோம். வெளிவேஷமாய் நாம் இருக்கின்ற வேளையிலே கடவுளை நாம் பார்க்க முடியாது. ஆக நம்முடைய விசுவாசத்தை கொண்டாட முடியாது. ஆனால் ஏசாயா தன்னுடைய உண்மை நிலையை அறிவித்து பரிசுத்தமாக்கி தேவனை கண்டு தேவனுடைய அழைப்பையும் பெற்று தேவனுடைய ஊழியக்காரனாக தீர்க்கதரிசியாக இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே ஆண்டவருக்காக பெரிய சாட்சியாக நின்றான். இன்றைக்கு நம்முடைய நிலைப்பாட்டை யோசித்து பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே. உலகம் முழுவதுமாக ஏற்பட்டிருக்கின்ற வாதை, இது நிமித்தமாக ஏற்பட்டிருக்கின்ற பயம், அதன் வாயிலாக நம்மால் வெளியே செல்ல முடியவில்லை. எதிர்காலம் கேள்விக்குறி, என்ன நடக்கும் என்று சொல்லி தெரியாது. ஆராதனை ஆலயங்கள் திறக்கப்பட்டாலும் ஆராதனைகள் ஆட்கள் வருவது குறைவு. ஆகவேதான் மீண்டுமாக நாம் காணொளிக்கு வந்திருக்கின்றோம். இவைகளை எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இனியும் நாம் பரிசுத்தம் இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. We will never be able to understand what God wants us to do in our life. ஆக இதுதான் தருணம். ஏசாயா கண்டது போல நாமும் நம்முடைய குடும்பங்களிலே அமர்ந்து இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய தன்னிலையை உணர்ந்து, ஆண்டவரே, நான் இதுவரையிலும் நான் இப்படியாக இருந்தேன், இனிமேலே என்னை நீர் தூய்மையாக்கும் என்று சொல்லி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அர்ப்பணம் செய்வோம் என்று சொன்னால் தேவன் நம்மையும் தம்முடைய திருப்பணிக்காக கருவியாக பயன்படுத்துவார். அதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஒரு பொழுதும் கைவிடாமல் இருக்கின்ற தேவனாக இருக்கின்றபடினாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் எதிர்கொண்டு வருகின்ற சோதனையும் பரவி வருகின்ற இந்த கொடிய வாதையும் தடுத்து நிறுத்தி இயல்பு வாழ்க்கையும் ஆசீர்வாதத்தையும் சிறப்பான எதிர்காலத்தையும் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபையுள்ள கர்த்தாவே, வழிபாட்டிலே எங்கள் நம்பிக்கையின் கொண்டாட்டத்தை நாங்கள் கொண்டாட கிருபைகளை தாரும். தனி மரமானது தோப்பாகாது என்று சொல்லி நாங்கள் கேள்விப்படுகின்ற வண்ணமாக தனி மனிதர்களாக நாங்கள் கொண்டாட முடியாது. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாக நம்முடைய வேதத்தின் அடிப்படையிலே சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளோ நன்மையும் எவ்வளோ இன்பமானது என்று சொல்லி கர்த்தாவே, நாங்கள் எல்லோரும் ஒரே சிந்தையோடு கூட, ஒரே ஆவியோடு கூட, ஐக்கியத்தோடு கூட, அன்போடு கூட கர்த்தாவே நம்முடைய வழிபாட்டிலே கலந்து கொண்டு பரிசுத்தமுள்ள தேவனை நாங்கள் காணும்படியாக எங்களுடைய நிலைமையை உண்மையாய் சொல்லி தூய்மையாக்கப்பட அருள் கூற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். கணவன் மனைவி பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்திலே காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை அனைத்தும் சந்தித்து பயனடத்த வேண்டும் என்று இரட்சகர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். 88ஆம் பக்கத்தில் இருக்கின்ற அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார்.
பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபை மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். பிரியமானவர்களே, உங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையிலும் இந்த வாதை பரவி வருகின்ற வேகத்தை மனதிலே கொண்டு நடைபெற்ற பரிபாலன குழு கூட்டத்திலே உங்கள் கருத்துக்கள் எல்லாம் விவாதிக்கப்பட்டு மீண்டுமாக காணொளியிலே ஆராதனையை நடத்தும்படியாக நாம் தீர்மானித்து இதோ இன்று முதல் காணொளியிலே ஆராதனையை நடத்தி வருகின்றோம். வருகின்ற நாட்களிலே கர்த்தர் இந்த வாதை எல்லாவற்றையும் நிறுத்தி மீண்டுமாக எல்லோருமாக இணைந்து ஆண்டவரை வழிபடுகின்ற காலம் வெகு தூரத்திலே இல்லை. ஊக்கமாக செபியுங்கள். முழங்காலிலே உபவாசத்தோடு கூட கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும்படியாக நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் ஜெபிக்கும்படியாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை இல்லை என்றாலும் ஆலயங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். சபை மக்கள் இவ்வழியாக செல்லுகின்ற பொழுது தயவு செய்து நோட்டீஸ் போர்டை பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். ஒருவேளை திருமண காரியங்களை குறித்தோ அல்லது பேராயத்திலிருந்து வந்திருக்கின்ற கடிதத்தை குறித்தோ விவரங்கள் அதில் போடப்படும். தயவு கூர்ந்து சபை மக்கள் எல்லோரும் இதை பார்த்து செல்லும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் தனிப்பட்ட ஜெபம் தேவையாக இருக்கின்றவர்கள் வந்து ஆலயத்திலே ஜெபித்து செல்லும்படியாக அன்போடு கூட கேட்டு கொள்ளப்படுகின்றீர்கள். உங்களுடைய காணிக்கைகளை வைத்திருக்கின்ற காணிக்கை பெட்டிகளிலும் உங்களுடைய மாத சந்தா உரைகளை வைத்திருக்கின்ற காணிக்கை பெட்டியிலே போடும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். அதோடு கூட அறுவடை பண்டிகை ஸ்தோத்திர பண்டிகையினுடைய ஏல பாக்கியும் நீங்கள் உங்கள் குடும்பத்தின் சார்பாக எடுத்திருக்கின்ற பொருட்களுக்காக அந்த பாக்கி பணத்தை ஆலயத்தினுடைய காணிக்கை பெட்டியிலே போடும்படியாகவும் அல்லது திருச்சபையினுடைய பொருளாளரை அணுகும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் ஏதாகிலும் ஐயப்பாடு இருக்கும் என்று சொன்னால் சபை போதகரையோ சபையினுடைய செயலரையோ நீங்கள் அணுகி உங்கள் ஐயப்பாடுகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கடந்த வாரத்திலே பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடினவர்களுக்கு கிறிஸ்து ரட்சகர் ஆலயத்தின் சார்பிலே வாழ்க வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகின்றோம். ஒருவேளை நீங்கள் குடும்பத்திலே இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். பிரார்த்தனை செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, பரிசுத்தரே, இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகம் முழுவதுமாக பரவி வருகின்ற கொடிய வாதையினாலே எங்களால் கர்த்தாவே ஆலயத்திற்குள்ளாக வந்து உம்மை வழிபட முடியாத ஒரு சூழலிலே நாங்கள் இருக்கின்றோம். ஆனாலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த காணொளியின் வாயிலாக விசேஷித்த வண்ணமாக கடந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடின இந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். பிறந்த நாளை கொண்டாடின இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்னும் ஒரு ஆண்டை அவருடைய வாழ்விலை கூட்டி சேர்த்து ஆண்டவரே, இந்த காலகட்டங்களிலே நீர் அவர்களை காத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். அவர்கள் இந்த புதிய ஆண்டிலே செய்கின்ற எல்லா காரியத்தையும் ஆசீர்வதியும், கைட்டு செய்கின்ற எல்லா நன்மைகளையும் தர வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்கின்றோம். அவனுமே திருமண நாளை கொண்டாடி இருக்கின்ற அடியார்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கணவன் மனைவியை இணைத்து குடும்பத்தை உருவாக்கி இம்மட்டுமாக குடும்பத்தை நீர் கண்காணித்து பராமரித்து ஆசீர்வதித்த தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். விசேஷித்த வண்ணமாக ஆண்டவரே, இந்த COVID-19 காலத்திலும் கூட உமது பிள்ளைகளை குடும்பத்தை நீருடைய சட்டையின் கீழாக மூடி மறைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கணவன் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும். இது போன்ற அநேக திருமண நாளை கொண்டாட அருள் கூற வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்கின்றோம். அவனுமே நம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்கள் படைத்திருக்கின்ற நன்றி காணிக்கைகளுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கின்றோம். தொடர்ந்து அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அருளை தாரும் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆலயம் திறக்கப்பட்டிருக்கின்றது, ஆராதனைகள் நடைபெறவில்லை என்று சொல்லி அநேகர் உம்முடைய சமூகத்திலே விண்ணப்பித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் கேளும் கர்த்தாவே. நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பமாக கிறிஸ்து ரட்சகர் ஆலயமாக உமக்கு நன்றி செலுத்த அருள் செய்ய வேண்டும் என்று மீட்பெரும் ரட்சகருமான இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். திரியகிராம் தந்தை மாய்ந்த தூயாவின் அன்பு கிருபை சமாதானம் உங்களோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.
தொடர்ந்து பிரார்த்தனை செய்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமிந்து ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியும் வளமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஆண்டவரே, எங்கள் ஆளுபவர்களை வழிநடத்தும். உம்முடைய பணிவிடைக்காரர்களுக்கு நீதியை தருப்பியும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். ஆண்டவரே, எங்கள் காலத்திலே சமாதானத்தை தந்தருளும். சமாதானத்திற்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறோமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீர் தஞ்சமாக கொண்டிருக்கிற நமது அடியார்களாகிய நாங்கள் எந்த விரோதியுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படி எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா முயற்சிகளிலிருந்தும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால் எங்களை காப்பாற்றிட வேண்டும் என்று இயேசுவென்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். தேவ கிருபைக்காக நாம் ஜெபிப்போம். சர்வ வல்ல நித்திய கடவுளே, இந்நாள் வரையிலும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த இரக்கத்தினாலும் வல்லமையினாலும் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்திற்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலே அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்திரள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமேன். தொடர்ந்து நாம் பிரார்த்தனை செய்வோம். இரக்கங்களின் பிதாவே, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றே, இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, மீண்டுமாக நாங்கள் இல்லங்களுக்கு கடந்து சென்று உம்முடைய ஆராதனையிலே பங்கு கொள்ளும்படியாக அருள் தந்திரக்காக நன்றி செலுத்துகின்றோம். மிகுந்த பாரத்தோடும் கர்த்தாவே வேதனையோடும் நாங்கள் இந்த ஆராதனையிலே பங்கு கொண்டாலும் என்னுடைய வீடு ஜெப வீடு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வீட்டிற்குள்ளாக நாங்கள் வந்து ஆராதனையிலே கலந்து கொள்ள முடியாவிட்டால் ஆண்டவரே, அந்த பெரிய வேதனையை நீர் அறிந்திருக்கின்றீர். நிலைமைகளை சீராக்கும் ஆண்டவரை மாற்றியமையும் கர்த்தாவே, இந்த வாதைகள் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தும். நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போகின்றது ஆண்டவரே. மனதிற்குள்ளாக பயங்கள், மரண பீதிகள் ஏற்படுகின்ற இந்த சூழலிலே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். நாங்கள் யாரிடத்திலே போவோம் கர்த்தாவே? வாழ்வு தருகின்ற வசனங்கள் உம்மிடத்திலே உள்ளது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்ற வண்ணமாக கர்த்தாவே, அந்த வாழ்வு தருகின்ற வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்கள் எதிர்காலத்தை சிறப்பாக அமைக்க அருள் கூற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். கணவன், மனைவி, பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்து ரட்சகர் ஆலயத்திற்காக இருக்கின்ற குடும்பத்திற்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, வருகின்ற நாட்களிலே நிலைமைகளை சீராக்கி ஆசீர்வாதத்தை தந்தருளும். மத்திய மாநில அரசாங்கங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளை கர்த்ததாமே சரியான முறையிலே அதை பயன்படுத்த ஆண்டவரே நடைமுறைப்படுத்த உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். எங்கள் பேராயருக்காகவும் அவர் எடுக்கின்ற எல்லா தீர்மானங்களுக்காகவும் அவர் நீட்டுகின்ற நேச கரத்திற்காகவும் உதவி கரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை, அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய ஊழியத்தையும் ஆசீர்வதியும். அவருடைய தலைமையின் கீழாக கர்நாடக மத்திய பேராயும் இன்னும் சிறந்து ஓங்க அருள் கூற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். எங்கள் திருச்சபைக்காக, திருச்சபையில் இருக்கின்ற எல்லோருக்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். இம்மட்டும் காத்த கர்த்தர் தொடர்ந்தும் கூட இம்மானுவேலராக எங்களை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து பயனடத்தும். கண்ணீர் யாவையும் துடைத்து இப்படி வார்த்தையின்படி எங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி இப்படி வழிபாடிலே கர்த்தாவே நாங்கள் உண்மையும் உத்தமாய் கலந்து கொண்டு எங்கள் நிலைமைகளை நாங்கள் மறைக்காமல் எங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டு ஆண்டவரை நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட அருள் செய்ய வேண்டும் என்று இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாக்கிய சர்வ வல்லமை பொருந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. ஆமேன். முடிவாக நாம் யாவரும் சேர்ந்து பாமாலைகளிலே 324வது பாடலை பாடுவோம். பாதை காட்டும் யெகோவா என்ற பாடலை பாடுவோம். பாமாலைகளிலே 324. பாதை காட்டும் யெகோவா, பாரதேசியான நான், பலவீனன் அறிவீனன், இவ்வுலோகம் காடுதான். வானகாரம் வானகாரம் காந்து என்னை பூஷியும், தாந்து என்னை பூஷியும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றை நீர் திறந்து தாருமேன். தீப மேக ஸ்தம்பம் காட்டும் வழியில் நடத்துவேன். வல்ல மீட்பர் வல்ல மீட்பர் என்னை தாங்கும் இயேசுவே, என்னை தாங்கும் இயேசுவே. சாவின் அந்தகாரம் வந்து என்னை மூடும் நேரத்தில், சாவின் மேலும் வெற்றி தந்து என்னை சேர்ப்பீர் மோட்சத்தில். கீத வாழ்த்தல் கீத வாழ்த்தல் உமக்கென்றும் பாடுவேன், உமக்கென்றும் பாடுவேன், உமக்கென்றும் பாடுவேன். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நீங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். துதி கனம் மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரமே மிக ஸ்தோத்ரம். துதி கனம் மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே.